செய்தியில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னதில் அதில் அர்த்தம் உள்ளது என்ற ஒரு கண்ணதாசின் பாடல்கள் தற்போது திமுகவின் தலைவர் திரு பொன்முடிக்கு பொருந்துவதாக இருக்கிறது. ஒரு மாபெரும் தலைவராக, அமைச்சராக விழுப்புரத்தில் தன் கைகளில் வைத்து கொண்டிருந்த திரு பொன்முடியினுடைய நிலை மிகவும் கீழான ஒரு நிலைக்கு வந்திருப்பதையும், அந்த நிலையை மேம்படுத்துவதற்கு அவர் தலைமையோடு சில முயற்சிகளை எடுக்கிறார். அதற்கு பொன்முடியினுடைய மகன் சிகாமணியினுடைய வருங்கால அரசியலும் இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியோடு பார்க்க போகிறோம். இனிமே முன்னாள் அமைச்சர் பொன்முடி அரசியலில் உடனிருப்பவர்கள் சொல்வதை அதிகம் நம்புவார், இனிமேல் அதனை நம்ப மாட்டார் என நினைப்பதாகவும், சமுதாயம் இல்லை இல்லை என சொல்வது சும்மா, நம்ம சமுதாயத்தினரே வளரக்கூடாதென நினைப்பவர்கள் இருப்பதாக பகிங்கரமாக திமுக செயற்குழு கூட்டத்தில் விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏ அன்னியூர் சிவா தெரிவித்திருக்கிறார். அவர் பேசுகிற போது அமைச்சர் பொன்முடி அங்கே தான் இருக்கிறார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றதான். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா உள்பட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கும் பொன்முடி முன்னிலையில் இனிமேல் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அரசியலில் உடனிருப்பவர்கள் சொல்வதை அதிகம் நம்புவார் என்றார். அது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு முன்னாடி பொன்முடி இனி அவர் கூட இருப்பவர்கள் சொல்வதை அதிகம் நம்புவார், இனிமேல் அதனை நம்ப மாட்டார் என நினைக்கின்றேன். அப்படின்னா வேற யாரும் சொன்னால் நம்ப மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி நம்பாமல் இருந்தனால தான் உங்களது பதவியெல்லாம் போய்விட்டது, நீங்கள் இந்த நிலைக்கு ஆளாகிட்டீர்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அதுதான் நான் சொன்னேன். பொன்முடி திமுகவில் இருந்து தன்னை பற்றி தவறாகவே கட்சி நிர்வாகிகள் பொன்முடியிலும் தெரிவித்தார்கள் என்று குறிப்பிட்டார் அன்னியூர் சிவா. திமுக நிர்வாகிகள் என்னை பற்றி பொன்முடி இடத்துல தப்பாக சொன்னாங்க. ஆனாலும் 1993ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் திமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்த போது அவரோடு உடனிருந்தவன் தான் நான் என்று சொல்கின்றார் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ திரு அன்னியூர் சிவா. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் யார் நின்றாலும் தேர்தலில் நான் வாக்கு சேகரிப்பேன், முன்னாள் அமைச்சர் பொன்முடி எந்த இடத்திற்கு போனாலும் வாழ்க என கூற தயாராக உள்ளதாகவும் கூட அன்னியூர் சிவா கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றதிலிருந்து பொன்முடியின் உறுதுணையோடு விக்கிரவாண்டிக்கு திட்டங்களை கொண்டு வருவதாகவும், விக்கிரவாண்டி தொகுதியில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், தலைமை முடிவு செய்யும், திமுகவில் இருந்து விசுவாசத்திற்காக விக்கிரவாண்டி வேட்பாளராக ஸ்டாலின் தன்னை அறிவித்ததாகவும் கூட அன்னியூர் சிவா தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு பொன்முடி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக வெற்றி பெற்று நிரந்தர முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், அதற்காக நான் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டுமென, யாருடன் கூட்டணிக்கு போனாலும் திமுக ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று நம்புவதாகவும் கூட திரு பொன்முடி கூறினார். திமுக கூட்டணி 2026இல் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், முதல்வர் ஸ்டாலின் 4 ஆண்டு சாதனைகளை மக்கள் மறக்க தயாராக இல்லை எனவும் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். இப்போ பொன்முடியினுடைய நிலையை இதை காட்டுது. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்கும்போது
ஓசி பயணம் என்று அவர் பேசியதை அவர் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார். நீ தலித்தானே என்று சொன்னார். அதை மட்டுமல்லாமல் நீ எனக்கு என்ன ஓட்டா போட்டா என்று கேட்டார். அதற்கு பின்பு ஒரு விபச்சார பெண்ணோடு விபச்சாரி பேரம் பேசுவதாகவும் ஒரு கொச்சையான விவகாரத்தை பேசி மாட்டிக்கொண்ட திரு பொன்முடி பதவி இழந்து அதிகாரம் இழந்து 1989 செஞ்சி ராமச்சந்திரனுடைய ஆசி பெற்று கருணாநிதியுடைய அமைச்சரவையில் புகழ்பெற்ற பேராசிரியராக இருந்த ஒருவர் குற்ற வழக்குகளில், அதாவது ஊழல் வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஜாமீனில் உச்சநீதிமன்றத்தினுடைய மறு விண்ணப்பத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய அவர் அன்னியூர் சிவா போன்ற இளைய அரசியல்வாதிகள் குட்டி காட்டக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது என்றால் அரசியலில் இது பலருக்கும் ஒரு ஏற்புடைய செய்திதான். அதிகாரம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஈடுபடும். ஏன் இதை பொன்முடி மறுத்தார்? ஆரம்ப கட்டத்திலே அவர் இதை புரிந்திருக்க வேண்டும். அதை புரியாமல் வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தி அதிகாரத்தை அதிகம் தவறுதலாக பயன்படுத்தி அவர் விழுப்புரம் அரசியலில் ஒரு மோசமான நிலைக்கு சென்றதாகவும் கூட எவ்வளவோ தடுத்தும் ஸ்டாலினுடைய சொற்களை கேட்காமல் அவர் சென்றதால் இன்றைக்கு அவர் பதவியை விட்டு இறங்கி, அமைச்சர் பதவியை விட்டு இறங்கி, அன்னியூர் சிவா போன்ற இவருடைய ஆசீர்வாதத்தால் இவரை பார்க்க பல நேரம் காத்திருந்த ஒருவருடைய கைகளால் கொட்டுப்படக்கூடிய அளவிற்கு, சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு தரம் கீழே இறங்கியிருக்கிறது என்பது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னதில் அதில் அர்த்தம் உள்ளது என்கின்ற கண்ணதாசனின் வரிகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதாக இந்த செய்தி நமக்கு செய்தியை சொல்கிறது. நன்றி.